4 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கிறோம். பார்க் பிளாஸ் இல்லை, வீட்டை நடந்து தான் போகணும். இதில் ஒரு குத்தொன்னும் இல்லை, இல்லை வலிக்குத்து தாங்கடா, வலிக்குத்து தான். இதை விட வழியால் குத்தே அவங்கள. வணக்கம். இப்பொழுது நாங்கள் காமாட்சி அம்மன் சப்பர திருவிழாவுக்கு வந்தோம். நாங்கள் ஏறத்தாழ 3 கிலோமீட்டர் தொலைவு மட்டும் பார்க்கிங் இல்லை. இது 3 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிறோம். என்ன இப்போ நடக்கணும்? அப்போ அதுவும் பார்க்கிங் இல்லை, ஏரியா இல்லை. பார்க்கிங் பண்ணுற ஏரியாவில் நாங்கள் கூட இல்லை. அதை விட கார் எல்லாம் தூக்கி தனியாகிட்ட இடம் தூக்குறோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் எதிர்பார்த்த விட தேர் மேரிச்சேன் அன்றைக்கி. அவ்வளோ அது சரி, நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ அவரை நடந்து போக சரி 37 வெப்பனில் நிற்கிது. பார்ப்போம், உள்ளுக்கு போய் நுழைஞ்சு பார்ப்போம். 37 வெப்பன் நிற்கிது. நாளை தேருக்கு பெரிய கோயில் ஒன்று கட்டுறோம், அந்த கோயிலுக்கு வாங்க எடுத்தோம். இப்போ நாங்கள் நல்ல வெயில் நேரம் தான் வந்திருக்கிறோம். எல்லோரும் நல்லா கருத்து போச்சுன்னா இப்போ கொஞ்சம் சைட் பண்ணி நிற்கிறோம். சியன் என்ன வெள்ளப்படியெல்லாம் கருத்துட்டான். ஹலோ, என்ன உடுப்பு போட்டிருக்கிறா? கொஞ்சம் மூக்குத்தியும் உடுப்பையும் ஆளு அங்கே அவர் போயிட்டு சட்டை. என்ன உடுப்பு? இந்த உடுப்புன்ற பேர் என்ன? தெரியா உடுப்பு பேர் இன்றைக்கு தான் கழிப்பட்டுங்க. சாணம் தெரியும் வந்துச்சா உடுப்பு? தெரியா உடுப்பு இன்றைக்கு தான் தெரியா உடுப்புன்ற உடுப்பு கண்டுபிடிச்சேன் நான். ஓ, கேட்டு பார்த்தா தெரியா உடுப்பு. ஓகே, எல்லா இடம் மண்டெல்லாம் தெரியா உடுப்பு. இதுக்கு பேர் தெரியா உடுப்பு. வணக்கம். உங்களுக்கு கண்டமே கிடக்குது. இது படத்துக்கு போஸ்கள் கொடுக்கணும். இவரை நடக்க வைக்கிறதுக்கு படையினம் இல்லை பாடு பார்த்தீங்கண்டா. ஓகே, கரப்பண்டா வீடு எடுக்க வேண்டாம். ஓகே, இப்பொழுது என்ன பிரச்சனைண்டா, இப்போ சரியான வெப்பநிலை காற்றுகள் வீசுக்கு காரணத்தால் ஒரு பக்கம் வந்து நிற்கிறோம். மேலும் மேலும் வீடியோக்களை பாருங்கள். கடையில் கிடக்குது இது விளப்புறான். இங்கே இப்போ முதல்ல சொல்லி கொண்டு போகிறா ரோலுக்கு பூச்சி நிற்குமா? என்ன பெரிய பூச்சி, அதாவது அப்போ ரோலுக்கு நிற்கிற பூச்சியால் ரோல் பண்ணப்படாது. செல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் வீடியோ எடுப்போம் வாங்க. இங்கே அண்ணா மடத்தில் தொண்டு செய்து கொண்டிருக்கணும். எல்லாரும் வந்து தொண்டு செல்லாம். ஓகே, இப்போ நாங்கள் கடைக்கு வந்தோம். கடையை பார்ப்போம். இன்றைக்கே போட்டுட்டோம், தெப்பறதுக்கு கடையில் போட்டுனோம். தமிழ் கடையில் புது கடையில் போட்டு இருக்குது பாருங்க. சிவப்பு கதளிப்பழம் எல்லாம் போட்டுடாது. பாலாஜி கவர்மெண்ட்டில் இருக்கிற பாலாஜி நினைக்கிறேன். அந்த கடை அப்படியே போட்டுடாது. ஒரு கத்தரிக்காய், ஒரு முருக்கங்காய், ஒரு நெல்லிக்காய், ஒரு கொய்யாக்காய் எல்லாமே இருக்குது. கடையில் போட்டு கொண்டிருக்கிறேன். புதுசாக கடையில் போட்டுட்டேன். அங்கே பாருங்க, சிடிஎஸ் பிரதர் ஏசியன் சூப்பர் மார்க்கெட் உண்டு. இந்தியா மார்க்கெட் எல்லாம் மளிகை கிடக்குது. எல்லாத்திலும் முடியுங்க. இந்த வீடியோ அந்த வீடியோ எல்லா வீடியோலாம் முடியுங்க. எல்லாம் பக்கத்து விடுதான். இங்கே ஒரு வாழை மரம் எல்லாம் நிற்கிது. கருவேப்பிலையில் வந்தாங்க. அதில் வந்து இன்றைக்கு எல்லாருக்கும் சொல்லி வச்சுக்கிட்டாங்க. கருவேப்பிலையிலேருந்து எல்லாமே இருக்குது. நாளைக்கு வந்து எல்லாட்ட மாங்காய் பருவம் அடுத்த கட்டம் எல்லாமே இருக்குது. இவா போன இது பீச்சில் திரும்பி வர என்ன பிரச்சனை சொல்லுங்க. சனம் கடையெல்லாம் கூட இன்றைக்கி கோயில் வாசலில் வர சொல்லினோம். ஏண்டா சப்பரத்தோடு சேர்ந்து போகணுமெண்டு சனம் கடையெல்லாம் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா புது சாப்பாட்டு அப்பா கடையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா போக்க வேண்டி சாப்பிட்டுட்டு தான் போகணும். அருவும் கடை, தும்ப முட்டாஸ் எல்லாமே இருக்குது. இது கடை
எனக்கண்டா எல்லாம் பறக்கிற மாதிரி தாங்கிறாங்க வானத்தில் தொட்டப்போ அங்கே ஆனால் கடையில் டாக்கு மெல்ல மெல்ல போய் பார்ப்போம் சென்னை இப்போ குறைவு இந்த பலூன் உண்டு அப்படியே பறக்க போகுது இப்போ போய் பிடிச்சி கொடுத்தேன் நான் ஒரு பலூனு அம்மா மணிக்கு அப்புறம் அவங்க பார்க்கட்டும் அதெல்லாம் பார்ப்பினேன் இதில் 5 சாரி 10 ரூபாயா இதானே கரண்ட் இது ஒரு வனத்தில் கிட்ட கிட்ட நல்லா இந்திய உடுப்போல் எல்லாம் கிடக்கும் நல்ல மலிவை காட்டால் எல்லாம் காசு கட்டலாமா ஒவ்வொரு கடையில் இருக்க டச் பண்ணிட்டு தான் போவேன் நம்ம எல்லாரும் இதில் வந்த வேண்டா மாம்பழம் பண்ணி கொண்டு வரோம் ஆளுக்கு ஒவ்வொரு பட்டி 4 பட்டி நல்ல மலிவாக போட்டுருக்குது நாளை தேருக்கு வந்து வேணுங்க கடந்தா ஒன்று ஆனால் கிடாவாது அவ்வளோது போகுது பாருங்க பார்த்தீங்கண்டா இதில் வந்து நாங்கள் 6 பழம் 10 ரூபா 6 பழம் 10 ரூபா நல்ல மலிவு அங்காலையெல்லாம் 12-13 ரூபா விற்கிது இந்த அண்ணன் கடையில் வந்து வேணுங்கோ பாருங்க அண்ணைய அப்போ போய் முடியுது பாருங்க எங்களோட தலைக்கு மேலே அந்த மாம்பழம் கிளம்ப முடிஞ்சுது பார்த்தீங்கன்னா கறி பனிச்சு பண்ணு வந்து நாங்கள் அந்திசில் வந்து கறி பனிச்செல்லாம் கறி பனிச்சு ரோஸ் பான் எல்லாம் கிடக்குது உங்களை சர்பத்து அடித்து உடனுக்குடன் குடிக்கணும் என்ன மாதிரி கறி பனிச்சு எடுக்கலாமா இங்கே ரூவன் என்ற கடையை திறந்துருக்குறா பொடியங்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அனைத்து மக்களுக்கும் ஒரு கொடையாகத்தான் நாம் கருத வேண்டும். இது மட்டுமல்லாமல் அனைத்தையுமே உருவாக்கிய நமது மாலை குழுவுக்கு நாம் நிச்சயமாக இன்னென்று உதவி செய்தால்தான் ஆலயத்தை தொடர்ந்து வளர்க்க முடியும். இப்போது எவ்வாறு இருக்கின்றதோ எதிர்காலத்திலும் நமது சந்ததியினருக்கும் இளம் விடாயத்தினருக்கும் பிராட்டியுடைய அருளும் ஆலய அமைப்பும் கிடைக்க வேண்டும். எனவே நாம் மட்டுமல்லாமல் நம் பிள்ளைகள் நம் இளைஞர்கள் இளம் சிறார்களுக்கும் சொல்லிக் கொடுத்து பிராட்டியுடைய ஆலய வழிபாட்டுக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஆலயத்திற்கு வர வேண்டும். ஆலயம் என்பது ஆன்மாக்கள் லயிக்கின்ற இடம். இறைவன் எல்லா இடமும் இருக்கின்றான், தூணிலும் இருக்கின்றான், துரும்பிலும் இருக்கின்றான். இருந்தாலும் பசுவானது பால் தருகின்றது. பசுவினுடைய உறுதியிலே பால் கிடைக்கின்றது. இருந்தாலும் பால் எடுக்கின்ற இடம் அந்த பசுவினுடைய மணிதான். அதே போன்று இறைவனுக்கு நிறைந்திருந்தாலும் எதிலிருந்தாலும் ஆலயம் என்று சொல்லுகின்ற ஆன்மாக்கள் லயிக்கின்ற இடங்களிலேதான் அவனுடைய அருள் கிடைக்கின்றது. எனவே நாம் வழிபடுவோம். இறைவன் எல்லா இடமும் இருக்கின்றான் என்பது உண்மைதான். இருந்தாலும் ஆன்மாக்கள் தங்களுடைய உயிரிழத்தை அடைய அம்பிகையுடைய அருளை பெற மானவம் கண்மம் மாயை என்று சொல்லுகின்ற மும்மலங்களை அறிவித்து நன்மையை பெற்று முக்தி பெற மாணிக்கவாசல் சுவாமிகள் கூறியதோடு முக்தி நதி அறியாத மூட்டரோடு உயிர் பக்தி நதி அறிவித்து மரம் அறிவித்து மாற்றி இணையான ஆலயத்தை அம்பிகையுடைய அருள்
ரெண்டு மாதம் இல்லை அனைத்து வீடுகளையும் தருபவள் காமாட்சி போயிட்டு போயிட்டு நடந்து போடுவேன். எனவே ஆசைகளை கண்ணினாலே தருபவள் காமாட்சி. அதனால்தான் அபிராமி பட்டர் கடைக்கண் பார்வையிலே என்று அம்பிகருடைய கடைக்கண் நாளையும் பற்றி அருள் கிடைத்து விடும் என்று சொல்லுகின்றார். அம்பிகருடைய அந்த கடைக்கண் பார்வை பார்ப்பதற்காக நீங்கள் அவளுடைய அருளை பெற்று வேண்டியவற்றை பெற்று பிராட்டியினுடைய மகோற்சவத்தை நாம் சிறப்பாக செய்து உங்களுடைய ஒத்துழைப்பை நாம் அகிலாண்ட கோடி என்ற அன்னைக்கு அரோகரா, ஆதி பராசக்தி அரோகரா, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தேர் மாதிரி நல்ல சனங்கள் நிற்கிது. மிகவும் முக்கியமான நடந்து ஆலய முகப்பிலே அலங்கோடு மணிமண்டபத்தோடு காமாட்சி அம்மன் ஆலயத்திலே பக்தர்களாக நல்ல வேணாம் தேர்மே நல்ல வேணாம் வேணாம் அரவாசி பேர் முக்கவாசி பேர் நிற்கணும். கடைக்கு மக்கள் அரவாசி பேர் நிற்கணும். கடைக்கு லாபம் நிற்கணும். ஓகே நான் கடையில் ஃபுல்லாக பார்ப்போம். முதலாம் ஆண்டுலேருந்து படித்து கொண்டு தான் பாரோம். ஆலயம் என்பது ஒரு புனிதமான இடம் உண்டு. யா இனி பாருங்க சனம் எல்லாம் இதுக்கு அரைவாசி பூந்து விடும். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. மாம்பழம் ஓகே. இப்போ நாங்கள் 2ஆம் கட்டம் வந்து கொண்டிருக்கிறோம். என்ன வேறு அவனுக்கு ஒன்றே நினைப்பான். அந்த இங்கே வந்தோம்டா நல்ல மலிவாக இருக்குது. எங்கட ஆக்கள்லையும் தானே புடவை கடையெல்லாம் காணலாம். எங்கே தேடினாலும் புடவை கடையில் பார்த்தோம்டா ஆக்கள் நிற்கணும். இங்கே சொல்லி வேக முடியல அங்கே நிற்கணும். நல்ல சுற்றி சுற்றி பார்த்தா புடவை கடைகள். நல்லா கப்பல் வாழைப்பழம் எல்லாம் அந்த பக்கம் கிடக்குது. இவன் நல்லா களைச்சி போனான்டே என் பக்கையால். இந்த அவர் நித்திரையே கொண்டுட்டா. இப்போ கடைக்கு நுழையிடும். இப்போ ஒவ்வொரு ஆக்கள் வெள்ளையினம், ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு திசைக்கு போயினோம். பாருங்க வந்த உடனே சார் நீ என்ன பார்க்க போகிற? காப்சாரியா? அச்சா அச்சா குச்சு 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 மிச்சு குச்சு. சாப்பிடுங்க.
அப்பிள் சாப்பிட்றாரு கோயிலில் அப்பிள் கலவை எடுத்து சாப்பிட்றாரு என்னடா பிள்ளை சட்டிகள் எல்லாம் இருக்குது. ஒரு சின்ன பொடி வந்து அண்ணா யூடியூப் பார்த்தீங்களா இந்த யூடியூப்பர் குழந்தை பொடி பார்க்குறாங்க அவ்வளோ சின்ன பொடி வந்து கேட்டேன் அண்ணன் நீங்கள் யூடியூப் செய்கிறீங்க நான் சொன்னான்னு இல்லையாண்டு நான் யூடியூப் செய்கிறேன் இந்த புருடை வாங்கிறேன் என்ன இது ஒரு சின்ன பொடி வந்து கேட்டது என்ன கேட்டதோ பார்த்தீங்களே நான் அவ்வளோ ரசிகர் பார்த்தீங்களா ரசிகர் இல்லை ஃபேமஸ் ஆனால் கட்டாயம் 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 இவ்வளோ உள்ளுக்கு நுழைஞ்சா கடைக்கு ஒருத்தரும் போகிற மாதிரி தெரியல சும்மா அந்த பார்த்து போட்டு என்னடா நாளைக்கு தான் பண்ணுறது தெரியும் நம்ம போல் 5 10 5 வணக்கம்ங்க இப்போ சுவாமி எல்லாம் சுற்றி வழியில் வந்து விட்டது இங்கெல்லாம் கடை கிடக்குறா எல்லா இடம் சுற்றி வர கடை ஓர நேரம் என்ன இப்போ எல்லாரும் போவேனும் கடை மட்டும் அங்கே நிற்குமா இப்போ எடுக்கணும் எல்லாம் எல்லாரும் பிடிக்கணுமே என்ன இது பார்த்தீங்கன்னா முருகண்டி கச்சான் சுவிசிலேருந்து வரவழைக்கப்பட்ட கச்சான் எல்லாம் கிடையாது சோடா முடிஞ்சுது கிடந்தது சோடா முடிஞ்சுது நடக்கு என்ன வந்தா என்ன கொஞ்சம் ஐஸ் கட்டி போடுறேன் பொடியை கடந்த சோடா குடிச்சிட்டோம் ஹாய் ஹலோ என்ன மாதிரி சும்மா இருக்கிறீங்களோ நாங்கள் இருக்கோம் நீங்கள் கண்டு கண்ணா கண்டுங்கண்ணா நாங்களும் கண்டுங்கண்ணா தெரியும் கோயில் நல்ல நீங்கள் அங்கே நல்ல சரம் நல்ல பேர் நல்ல தேரை விட சரம் கூட அதில் வந்தோண்டே இருக்கு உங்களோட யூடியூப் நல்லா போகுது பார்க்குறோம் நாங்கள் தொடர்ந்து தெரியும் தெரியும் அதான் தொடர்ந்து பார்க்குறோம் நாங்கள் உங்களோட யூடியூப் தொடர்ந்து பார்க்குறதா இன்னும் தொடர்ந்து வரோம் ஏன் கொஞ்சம் நீங்கள் ஏன் கொஞ்சம் லங்ஸமாக இருக்குது உங்களோட கூட தொடர்ந்து டைம் கிடைக்குது அதான் இதில் ஒரு உள்குத்தொன்னும் இல்லை இல்லை வலிக்குத்து தான் வலிக்குத்து தான் இதை விட வலியால குத்தே அவங்கள உள்குத்துவாங்க நேரடியாக குத்துருவீங்க நேரடியாக குத்துறதுக்கு நன்றியா வளர்ந்துட்டா அழுது அழுதுங்க மேல மேல நிற்கணும்
அப்பொழுது நாங்கள் வீடு நோக்கி சென்றிருக்கின்றோம். அண்டு சொல்ல மாட்டேன், ஒன்று ஃபுல்லாக சுற்றி போட்டு தான் போக முடியும். முடியும் இங்கே பாருங்க பேர் ஃபோட்டோகிராஃபராம். ஓகே கோயிலில் போனால் பிரசாதம் சாப்பிட்றான். வாங்க கோயிலில் கோயிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிடுவோம். இவ போய் வர மாட்டோம் காசு வந்துருக்கணும். விளையாட்டு ஜாமான் கடை மருமகனும் மாமியாரும் சந்தித்தவர்களை இங்கே அடுத்த மருமகன் ஆனால் செயற்பாடு உண்மை நான் விளையாடுறீங்க இது செய்கிறீங்க. இங்கே வேறு எங்கட வாரங்கள் டிசைன் இது நடக்கும். எங்கட உஷ்ணாபுரம் காக்கெல்லாம் நடத்துகிறாங்க.